கௌதம் சில நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. கௌதம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்திரா அப்படி இருந்தாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ராமச்சந்திரன் பார்க்கலான்னு சொல்லி அவங்க சம்மந்தி வராங்க. இந்திராவோட அப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. கையில் வந்து 4-5 கட்டப்பை வந்து தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. என்ன சம்மந்தி நீங்கள் வந்திருக்கீங்க, இவ்வளோ தாமதமாக வருவீங்க? உங்கள் வீட்டு சீமந்தத்துக்கு என்ன சம்மந்தி பண்ணுறது? ஊரில் அம்பிட்டு வேலை இருக்குது, விவசாயம் எல்லாம் தனியாக விட்டுட்டு வர முடியாதுல்ல, அதனால தான் என்னால் வர முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஜெயா அவ்வளோ நேரம் வந்து கேஷுவலாக இருந்தாங்க. இந்திராவே வீட்டை விட்டு துரத்து போகிறேன், இவர்கிட்ட பேசி என்ன ஆக போகுதுன்னு ஜெயா வந்து ஃபோனில் பேசும்போது சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் மாடிக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் இந்திரா மேலே கோவத்தில் தான் இருக்காங்க போல இருக்குங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல இந்திராவோட அப்பா. என்னாச்சு அவங்க பேசாமல் போகிறாங்க? சீமந்தம் நல்லபடியாக நடக்கணும்ல, அந்த டென்ஷன் தான், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து ராமச்சந்திரன் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. இவ்வளோ ஜாமானை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, எப்படி வந்தீங்க? கஷ்டப்பட்டு தானே வந்திருப்பீங்க. நான் என்ன பண்ணுறது, பொண்ணுக்கு இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லி லிஸ்ட்டு மேலே லிஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பையன் மட்டுக்கு பெருகிக்கிட்டே போயிடுச்சு, 4-5 கட்டப்பை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்தாங்கம்மா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனைவிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஐயோ, இந்திரா விவகாரம்லாம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோ தானே. இந்திரா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்திரா வந்து எக்ஸாம் எழுத போயிருக்கா. தெரியாதா? எக்ஸாமா? ஏதாவது படிக்கிறாளா? ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து ஆல்மோஸ்ட்டு ஃபஸ்ட்டு செட்டெல்லாம் முடித்து பாஸ் ஆகி அடுத்த செட்டுக்கு போயிட்டா. அப்படியா? மெயின் எக்ஸாம் வந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, உங்களுக்கு தெரியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எதுவுமே இதை பற்றி யாருமே சொல்லவே இல்லையே, ஏமா நீ சொல்லலைன்னு சொல்லி அவங்க மனைவிட்டு வந்து கேட்குறாங்க. இந்திராவோட அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வாங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் பெரிய மனசுங்க, இந்திரா வந்து ஏற்றுக்கிட்டீங்க, மனப்பூர்வமாக வந்து படிக்க வைக்கிறீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி பேசும்போது என்னடா பண்ணுறது, இப்பயே கண்ணை கட்டுதே, இவருக்கு எந்த உண்மையும் வேறு சொல்லவே இல்லை. இந்திராவும் நம்ம காவியாவும் அப்படி இருக்கும்போது அதே ஃப்ளோவில் தான் சொல்லி நம்மளும் வந்து சமாளிக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ரொம்ப தூரம் தொலைவாக வெயிட்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க, காவியா ரூமில் வந்து ரெஸ்ட் எடுங்க, எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பசி இல்லை, எதுவுமே இல்லை. இந்திராவை நீங்கள் மனசார வந்து ஏற்றுப்பீங்களா இல்லையான்னு தெரியாமல் இருந்துச்சு. இனிமேட்டு ஊரில் எவனா 4-5 கேள்வி கேட்டானா அவன் வாயை அடைக்கிற மாதிரி என் பொண்ணுங்களாம் பெரிய வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லுவேனே அப்படின்னு சொல்லி உற்சாகமாக பேசும்போது உள்ளே வந்து வராங்க. காவியாவை பார்த்தோன்னா அப்படியே ஹக் பண்ணுறாங்க. நம்ம காவியா, என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்களே, நீங்களே வந்து உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யாரோ 3வது நிமிஷம் மாதிரி வந்திருக்கீங்களே, என்னப்பா பண்ணுறது, நம்ம வீட்டோட நிலைமையை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப இந்திராவை ரொம்ப வந்து மனசார வந்து ஏற்றுக்கிட்டே நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி இந்திரா வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல இந்திராவோட அப்பா, என்னது இந்த மனுஷனுக்கு விவரம் தெரியலையே, இவர் வேறு ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக இருக்காப்புல, இவ்வளோ நேரம் வந்த சோகத்தை எல்லாத்தையும் வந்து கடந்து வந்துட்டாப்புல, இந்த விஷயம்லாம் கேள்வி கேட்டால் இந்த மனுஷன் வந்து துடிச்சு போயிடுவாங்களேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல இந்திராவை வந்து நல்லபடியாக படிக்க வச்சு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி கலெக்டராக பார்க்கணுன்னு நான் மட்டும் ஆசைப்படல, சம்மந்தியமாகவும் ஆசைப்படுறத பார்த்தா நிச்சயம் அவங்க மனசு வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க. சரிப்பா போய் சாப்பிடுவாங்க, அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு காவியா சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாமா, இன்னும் 2 நாளைக்கு நான் சாப்பிடலன்னா கூட சந்தோஷமாக இருப்போம்மா. இந்திராவை நினச்சி தான் நான் வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ இந்திராவும் நல்லபடியாக வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகிட்டா, மாப்பிள்ளை தான் வந்து கூட்டிகிட்டு வராராமே, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணுங்கிற மாதிரி உற்சாகமாக வந்து பேசுகிறாங்க. இந்திராக்கா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஒரு வழியாக வந்துட்டாங்க. அஜய் கேங்கெல்லாம் சரிடா நான் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன், ஏண்டா நாங்கள் 4-5 பேர் இருக்கோம், உன்னை தனியாக வந்து விடவா நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதல்ல இருங்கடா, எல்லாரும் சேர்ந்தாடா வந்து ஸ்பை வேலை பார்ப்பீங்க, யாராவது ஒரு ஆள் தான் பார்க்கணும், உங்களெல்லாம் அனுப்பிச்சி வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியாமலாம் என்னால் வர முடியாது, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேயே போகிறாங்க. இந்திரா வந்து வருவாங்களா இல்லையான்னு சொல்லி அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கௌதம், என்னது கௌதம் இங்கே நிற்கிறான், காரும் இங்கே நிற்கிது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அஜய் வந்து பட்டமாக இருக்கிறப்ப இந்திரா வந்து வராங்க. இவன் எக்ஸாம் ஹால்லேருந்து நம்மளை பார்த்தது எல்லாம் உண்மை தான் போல இருக்குது, நம்ம தான் தப்பு கணக்கு போட்டு நம்ம வந்திருக்க மாட்டான்னு சொல்லி கௌதம், என்னப்பா கௌதம் நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன நிற்கிறாங்க, ஏன்னா இந்திராவுக்கு அஜய்னால் மிகப்பெரிய ஆபத்து வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இவளை சர்வே பண்ணுறது தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா எதுவுமே சொல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது காரை வந்து பார்த்துட்றாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒன்று திறந்து பார்க்குறாங்க. ஏதோ ஒரு பொருளை வந்து காருக்குள்ளே போட்டுட்டு போகிறாங்க. என்ன ஏதுன்னு சுத்தமாக தெரியல, அது கொஞ்சம் மறைவாக வந்து காட்டியிருந்தாங்க. அந்த இடத்துல உடனே அஜய் வந்து அவங்க கேங்கிட்ட பேசுகிறாங்க. டேய் நீங்களாம் போங்கடா நான் பார்த்துக்கிறேன். ஏய் உன்னெல்லாம் தனியாக விட முடியாது, ஒருத்தனாவது உன் கூட இருக்கட்டும், ஏன்னா ஏதாவது பிரச்சனைனா அவன் இன்ஃபார்ம் பண்ணால் நாங்கள் வந்துடுவோம்ல, சரி சரி போங்கடான்னு சொல்லி எல்லாரையும் அமுச்சு வச்சிடுறாங்க. ஒருத்தவங்க மட்டும் அப்படியே இந்திராவையும் கௌதமையும் க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அஜயும் அவங்க ஃப்ரெண்டும். ஏய் என்னப்பா கௌதம் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன் மூஞ்சியை, என்ன ஆச்சு, எனக்காக வெயிட் பண்ணுறதில்ல, சோகமாக இருக்கியோ, நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னா அப்படின்னு சொல்லி வேணும்னு வம்புழுக்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன இந்திரா இதெல்லாம் கஷ்டமா, பின்ன நீ எதுவுமே கேட்காம அமைதியாக இருக்கியே, அதனால தான் பிஸ்னஸ் எதுவும் பார்க்காம அப்படியே நீங்களாம் இங்கே டயத்தில் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டியே, ஏன் பொண்டாட்டிக்காக நான் நிற்கிறது, டைம் வேஸ்ட்டுன்னு எவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி இந்திராவே வந்து இன்டெரக்டாக வந்து திட்டுறாங்க. சரி சரி
உன் மனைவி மேலே நீ வச்சிருக்க பாசம் அன்பெல்லாம் அப்பா ரொம்பவே பெரிய விஷயம் தான். இந்திரா வந்து பேசுகிறாங்க, உன்னை காதை லைட்டாக திருவுறாங்க. என்னடி வாளு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இது மாதிரி நீ ஆரம்பத்தில் அது ஃபன்னாக கேட்டு தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எக்ஸாம்லாம் எப்படி எழுதுனேன் நல்லா எழுதுனேன்னு சொல்லி காரில் வந்து வேகமாக வந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்திராவும் கௌதமும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம கௌதம் வந்து அஜய்னால எதுவும் வந்து பிரச்சனை எடுப்பதோ நிச்சயம் அவன் காரில் தான் ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்டா நான் காரில் ஃபாலோ பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்டோவில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி வந்து நின்று அவன் ஏதோ ஒன்று பண்ணுவான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னடா சொல்கிற வண்டி நிற்குமா, என்னது காருக்குள்ளே பேட் ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்திராவும் சஞ்சயும் உனக்கு காரை பிரேக் அடித்து ஓரமாக நிப்பாட்டி ஃபுல் வண்டியை செக் பண்ணுறப்ப ஏதோ அழுகி போன பீட்சா வந்து உள்ளே தூக்கி போட்டிருக்காங்க. அதை தூக்கி அப்படியே வந்து வெளியில் வந்து போட்டாங்க. அந்த இடத்துல நம்ம சஞ்சய் பாத்தியா நான் தான் சொன்னேன்ல, ஏன்டா ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்காப்புல இருக்குது, காருக்கு அது திறக்கிறப்ப அங்கே குப்பை தொட்டியில் இருந்த பீட்சாவை தான் நான் வந்து அங்கே போட்டுட்டு வந்தேன், எனக்கு தெரியாதா அடுத்து என்ன நடக்கும்னு. சஞ்சய் நீ நிம்மதி இல்லாமல் தான்டா இருப்ப, அடுத்து நான் வச்சிருக்க ட்விஸ்ட்டில் நீ என்ன ஆக போகிறன்னு மட்டும் பொறுத்து வந்து பாருங்கிற மாதிரி திட்டம் போடுற மாதிரி காட்டி எபிசோட் வந்து வேறு லெவலில் மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி